இப்போதே உன் முகத்தை நான் காண வேண்டும், இல்லை என்றால் உன் தலையை கொய்து விடுவேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஷென்ஷா கூறுவது கேட்கவில்லையா? சொன்னதை செய். முக்காடை விளக்கு. ரேஷம், அவன் எங்கே சென்றான்? உங்களில் ஒருவருக்கு அது கண்டிப்பாக தெரியும் என்று எனக்கு தெரியும். வந்தவன் யார் என்று கூறவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் தண்டனை அளிக்கப்படும். அவன் எதற்காக, யாரை தேடி இங்கு வந்தான் என்று எனக்கு தெரிய வேண்டும். யார் அவனை அழைத்தது? ஓசோ, இடையூறுக்கு மன்னியுங்கள். யாரோ சமையல் அறையில் மயங்கி விழுந்து கிடக்கிறார்கள். வா மோத்தி, நாம் செல்வோம். இங்கு நமக்கு வேலை இல்லை. ஜோதா, இங்கே பாருங்கள். தற்போது ஷென்ஷா கோபத்தில் இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் சென்று விட்டால் அவர் கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த புறத்திற்குள் நுழைந்தது யார் என்று நாமும் பார்க்கலாமே. வாருங்கள். தாங்கள் வரும் செய்தியை அறிந்தவுடன் இவன் தற்கொலை செய்து கொண்டான் போலுள்ளது. இந்த சடலத்தை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள். இவன் எதற்காக இங்கு வந்தான் என்று எனக்கு தெரிய வேண்டும் பெரியம்மா. இது அந்தப்புறம் ஜலால். இங்கு பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவேளை யாரையாவது பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கலாம். இவனை சோதனை செய்யுங்கள். ரேஷம், சடலத்தை முழுமையாக சோதனையிடு. என்னவாயிற்று பெரியம்மா? ஏன் இந்த தயக்கம்? அதில் என்ன இருக்கிறது என்று படித்து காட்டுங்கள். பிரியமான மோத்தி, தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடு. உன்னை இறுதியாக ஒருமுறை என்னால் சந்திக்க முடியவில்லை. நான் பிடிபட்டால் மரண தண்டனை கிடைக்கும் என்று நான் அறிவேன். இங்கிருந்து தப்பிப்பதும் இயலாத காரியம் என்று நான் நன்கு அறிவேன். ஆகையால் தான் விஷத்தை சாப்பிட்டேன். அப்பொழுதுதான் யாருக்கும் உன் மீது சந்தேகம் எழாது. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மோத்தி நிச்சயம் இவ்வாறு செய்ய மாட்டாள். அவள் நிரபராதி. இந்த மடலில் மோத்தியின் பெயர் தான் இருக்கிறது. இவளது அழைப்பின் பெயரில் தான் அவன் இங்கு வந்திருக்கிறான்.
இவள் பெயர் இருப்பதால் இவள் குற்றவாளியாகிவிட முடியாது. நியாயம் சொல்வதற்கோ வாதம் செய்வதற்கோ இது சரியான இடமல்ல. இதற்கான தீர்ப்பு தர்பாரில் முடிவு செய்யப்படும். தன்னை நிரூபித்துக் கொள்ள மோத்திபாய்க்கும் அங்கு வாய்ப்பு அளிக்கப்படும். வா மோத்தி. பேகம் ஜோதா, தங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றால் மோத்திபாயிடம் நான் தனிமையில் பேச வேண்டும். நாளை தர்பாருக்கு செல்லும் முன்பாக இங்கிருக்கும் விதிமுறைகள் பற்றியும் கட்டுப்பாடை பற்றியும் இவரிடம் எடுத்து கூற விரும்புகிறேன். தாங்கள் செல்லுங்கள். நான் இவரிடம் சற்று நேரம் பேசிவிட்டு உங்கள் அறைக்கு அனுப்பி வைக்கிறேன். நாளை தர்பாரில் ஷேன்ஷா உன்னிடம் கேள்வி கேட்பார். அதற்கு முன்பாக நீ நடந்தவற்றை எல்லாம் என்னிடம் கூறிவிடு. உனக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். நான் ஒன்றும் செய்யவில்லை. இவர் யார் என்று கூட எனக்கு தெரியாது. நான் தங்களிடம் உண்மையை கூறிவிடுகிறேன். பயப்படாமல் கூறு. அவன் தான் என்னை துரத்தி கொண்டு வந்தான். நான் ஒன்றும் செய்யவில்லை. மேற்கொண்டு சொல். அது உங்கள் மகன் ஆதம் கான் என்னை துரத்தி கொண்டு வந்தார். என்ன? என்னுடைய மகன் ஆதகம் கான் அவனா அனைத்தையும் செய்தான்? நீ கூறுவது அனைத்தும் உண்மையா? ஆமாம். நீ தவறாக அடையாளம் கண்டு கொண்டிருந்திருக்கலாம். இல்லை, நான் உண்மையாக கூறுகின்றேன். அந்த புறம் வரை அவர்தான் என்னை துரத்தி கொண்டு வந்தார். அதன் பின்பு அவர் என்னை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தார். அப்பொழுது நான் அங்கிருந்து அவர் கையை உதறிவிட்டு வந்தேன். அப்பொழுதும் அவர் என் பின்னால் வந்து கொண்டே இருந்தார். தயவு செய்து நான் கூறுவதை நம்புங்கள். அப்படி என்றால் இந்த உண்மையை எல்லாம் நீ ஜலாலிடம் கூறப் போகிறாய். அதாவது என் மகனை பற்றி, சரியா? அதுதானே உண்மை. ஆதகம் கானின் பெயரையா நீ கூறப் போகிறாய்? அப்படி என்றால் நான் கூறுவதையும் நன்றாக கேள். ஆதகம் கானை பற்றி நீ ஒரு வார்த்தை கூறினால் அதற்கு தண்டனையை பேகம் ஜோதாதான் அனுபவிப்பாள். ஏனென்றால் என்னால் நிரூபிக்க முடியும் இவை அனைத்தும் உன்னுடைய திட்டம்தான் என்று. தர்பாரில் நீ வாயை திறந்தால் அங்கு நான் ஜோதாவிற்கு சோதனை என்னும் கதவை திறந்து விடுவேன். ஒருவேளை உன் பேகம் ஜோதாவை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று நீ எண்ணினால் உன்னுடைய மிருதுவான இந்த இதழ்களை பூட்டி வைத்தால் நன்றாக இருக்கும். இனி அதிகம் கூற தேவையில்லை என்று நினைக்கிறேன். மோத்தி மீது பழி சுமத்தி இருக்கிறார்கள். அவள் நிரபராதி. மோத்தி, இங்க வா. அழாதே மோத்தி, ஒன்றும் ஆகாது. நீ நிரபராதி என்று அறிவேன். நீ குற்றவாளி இல்லை மோத்தி.
மகாமங்கா என்ன கூறினாள்? ஒருவேளை உன் வேகம் ஜோதாவை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டுமானால் நீ உன் இதழ்களை பூட்டி வைத்தால் நன்றாக இருக்கும். ஒன்றுமில்லை. அவர் என்னிடம் எனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறினார். அவர் என்னிடம் சென்ஷாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட சொன்னார். எனக்கு பயமாக இருக்கிறது ஜோதா. உனக்கு ஒன்றும் ஆகாது மோத்தி. பயப்படாதே மோத்தி, நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உன் நிழலை கூட யாரும் தீண்ட முடியாது. ஒரு வேலை செய், நீ என்னோடு என் அறையிலேயே தங்கிவிடு. ஆதகம், நீ செல். இல்லை தாயே, நான் எங்கும் செல்ல மாட்டேன். ஏன் செல்ல மாட்டாய்? ஏன் செல்ல மாட்டாய் என்று கூறு. உனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் உன் தாயின் நிலை என்னவாகும் என்று யோசித்தாயா? எப்பொழுதாவது நீ என்னை பற்றி யோசித்திருக்கிறாயா? இந்த பிடி, சென்று விடு. இன்னும் சில நாட்களுக்கு உன் முகத்தை இங்கு காட்டாதே. செல் இங்கிருந்து, சென்று விடாதகாம். தாங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இருப்பதோ ஒரே ஒரு மகன், வருத்தம் இருக்கத்தான் செய்யும். தனது மகன் என்பதால் மனதில் 1008 கேள்விகள் வரும். அதிர்ச்சி அடைய வேண்டாம். இந்த வேலையை செய்தது ஆதம் கான் தான் என்பது எனக்கு தெரியும். மோத்தியை ஆதம் கான் துரத்தி வருவதை நான் எனது கண்களால் பார்த்தேன். அது மட்டுமல்ல, மோத்தியின் துப்பட்டாவை அணிந்து கொண்டு அந்தப்புரத்தில் சுற்றியதையும் நான் பார்த்தேன் மகாமங்கா. அந்த மோத்தியின் மீது காதல் வயப்பட்டு வந்தவன் வேறொரு ஆடவன். என்னிடம் ஆதாரம் உள்ளது. ஏனென்றால் நாங்கள் சடலத்தை சோதித்த போது எங்களுக்கு அந்த மடல் கிடைத்தது. மிகவும் அற்புதம், நல்ல திட்டம். நான் தான் ஜலாலை அந்தப்புரத்திற்கு அனுப்பி வைத்தேன். அந்தப்புரத்தில் ஒழிந்து கொண்டிருந்தவனை பிடிப்பதற்காகத்தான் ஜலாலை நான் அனுப்பி வைத்தேன். ஆதகம் கானை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி வலையை தாங்கள் தான் விரித்தீர்களா? நான் ஜலாலிடம் ஆதம் கானின் பெயரை கூறவில்லை. நான் நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இப்பவும் செய்ய முடியும். இந்த ரகசியத்தை எனக்குள்ளேயே வைத்துக் கொண்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை, தாங்கள் ஒரு விஷயத்தில் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? பிறகு நான் பாட்ஷாவிடம் என்னவெல்லாம் கூறுவேன் என்று தங்களால் யூகிக்க கூட முடியாது. அப்படியென்றால் ஜலாலிடம் தாங்கள் மோத்தியை துரத்தி கொண்டு போனது ஆதகம் கான் தான் என்று கூறப் போகிறீர்களா? கண்டிப்பாக. அப்படியென்றால் ஆதகம் கான் மோத்திபாயின் துப்பட்டாவை அணிந்து கொண்டு அந்த புறத்தில் நுழைந்ததையும் கூறப் போகிறீர்களா? நிச்சயமாக. தாங்கள் மல்லிகா பேகம் ஆயிற்றே, தங்கள் விருப்பத்தை மீற முடியுமா? தாங்கள் செல்லுங்கள், சென்று ஜலாலிடம் அனைத்தையும் கூறிவிடுங்கள். அதன் விளைவு என்னவென்று தெரியுமா? அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நான் தங்களுக்கு கூறுகிறேன். எனக்கு தெரிந்தவரை ஜலால் மோத்திபாயை ஒரு கேள்வியும் கேட்காமல் விட்டு விடுவார். ஆனால் தங்களை 1000 கேள்விகளை கேட்டு துளைத்து விடுவார். ஆதகம் கான் தான் குற்றவாளி என்று தெரிந்திருந்தும் ஏன் முன்பே கூறவில்லை என்று கேட்பார். அந்த புறத்தின் பொறுப்பு தங்களுடையது. அவ்வாறு இருக்கையில் ஆதகம் கானை தடுக்கும் முயற்சியில் ஏன் ஈடுபடவில்லை என்று கேட்பார். இடையில் பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா?
ஜலாலிடம் உண்மைக்கு புறம்பாக பேசினாலோ ஒரு விஷயத்தை மறைத்தாலோ அதை குற்றம் என்றுதான் நினைப்பார். தாங்களோ ஆதகம் கானின் பெயரை மறைத்துவிட்டு பெரிய குற்றத்தை செய்து விட்டீர்கள். ஒரு நம்பிக்கை துரோகிக்கோ குற்றவாளிக்கோ என்ன தண்டனை அளிக்கப்படும் என்று தங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லவா மல்லிகா பேகம்? தங்களை பயமுறுத்தி என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் நான் இதை கூறவில்லை. இப்பொழுதே தாங்கள் சென்று ஷென்ஷாவிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிடுங்கள். அதன் பிறகும் கூட ஆதகம் கானின் நிழலை கூட தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் இன்னொன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகமாங்கா முகலாய சாம்ராஜ்யத்திற்கு மட்டுமே தலை வணங்குவாளே தவிர யாருடைய மிரட்டலுக்கும் தலை வணங்க மாட்டாள். கனவில் கூட என்னுடன் மோதும் தவறை செய்து விடாதே. குதாஃபிஸ். யாரிடமும் கூற மாட்டேன். இல்லை, நான் உண்மை கூற மாட்டேன். யாரிடமும் கூற மாட்டேன். உண்மையை நான் யாரிடமும் கூற மாட்டேன். என் ஜோதாவிற்கு எதுவும் ஆகக்கூடாது. மோதி, மோதி, என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? கூற மாட்டேன் என்றாயே, எதை கூற மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய்? ஒன்றுமில்லை. நான் 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 கனவு கண்டிருப்பேன். தாங்கள் உறங்குங்கள். ஏதோ விஷயம் உள்ளது. மோத்தி என்னிடமிருந்து மறைக்கிறாள். அது என்னவாக இருக்கும்? ஓம் ஸ்ரீம் ரீம் காளி மாதாயே நம. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் காளி மாதாயே நம. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் காளி மாதாயே நம. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் காளி மாதாயே நம. ஓம். வாருங்கள் மகாராணி அவர்களே. மகளை பார்த்து வந்த பிறகும் முகத்தில் ஏன் இவ்வளவு கவலை? என்னவாயிற்று? என் ஆசைகள் நிராசையாகிவிட்டது சகுனிபாய். ஜோதாவும் ஜலாலும் கணவன் மனைவியாக வாழ்வது போல் தெரியவில்லை. உண்மை எனக்கு தெரியக்கூடாது என்று அவள் மறைக்கிறாள். தாயின் மனமல்லவா, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதுவுமே சரியில்லை சகுனிபாய். எனது மகள் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறாள். நீங்கள் தானே கூறினீர்கள் அவள் மகாராணி ஆவாள், அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று. மகாராணி, பிறந்த குழந்தை உடனே ஓடி விளையாடுவதில்லை. முதலில் புரண்டு படுக்க ஆரம்பிப்பார்கள், பிறகு தவழ ஆரம்பிப்பார்கள். எழுந்து நடக்க செய்யும் முயற்சியில் பல முறை அவர்கள் தவறி விழவும் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். ஜோதா ஜலாலுக்கு இடையில் இருந்த உறவு அப்பொழுது தவழும் பருவத்தில் தான் இருந்து வந்தது. இப்பொழுது அந்த உறவு ஆக்ராவில் எழுந்து நிற்பதற்கு முயற்சி செய்து வருகிறது. சிறிது பொறுமையாக இரு. மிக விரைவிலேயே அந்த பிரச்சனை சரியாகிவிடும். அந்த உறவு நடக்க கற்றுக்கொள்ளும். அது எப்பொழுது நடக்கும் சகுனிபாய்? வெகு விரைவிலேயே. நிராசைக்கு பின்பு ஆசை இருப்பதை நீ கேள்விப்பட்டதில்லையா? ஜோதா தன் கவலைகளை உன்னிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அப்பொழுது ஜலால் கூட அதற்கு துணையாக நின்றான். இந்த துணை போக போக இந்த உறவுக்கு தூணாக மாறும். சில விஷயங்களை நீ ஜோதாவிடமே விட்டுவிடு. மற்ற விஷயங்களை இந்த தாயிடம் விட்டுவிடு. பேகம் சாய்பா, அரசர் செகண்ட் சா மோதிபாயை தர்பாருக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். நீங்கள் செல்லுங்கள்.
மோதிபாயை நான் அழைத்து வருகிறேன். மன்னிக்க வேண்டும், மோதிபாயை கையோடு அழைத்து வர வேண்டும் என்று ஷெஹன்ஷா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்.